டைமண்ட் அவங்க ஏன் மைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுதம் வாங்குறதுக்கு மைண்ட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க மைண்ட் பண்ணுறதுல கிடைச்ச டைமண்டை கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்டில் கொடுத்து அந்த பிளாக் மார்க்கெட்டில் இருந்து ஆயுதங்கள் வாங்குவாங்க. அப்போ இந்த டைமண்டை கொடுக்கக்கூடிய புரோக்கர் அந்த டைமண்டை கொண்டு போய் யார்கிட்ட சேர்ப்பார்னா பெருநிறுவனத்துக்கு போய் சேர்ப்பார். அந்த பெருநிறுவனம் அந்த டைமண்டை கொண்டு போய் எங்கே வைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு உடனே கொண்டு போய் சேர்க்காது, அவங்கள லாக்கரில் வச்சிரும். அப்போது மார்க்கெட்டில் ரொம்ப பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான விஷயம், சப்ளை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ரேட்டு குறையும். அப்போது டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ரேட்டு அதிகமாகும். ஸோ அப்போ சப்ளை டிமாண்ட் இந்த இது இருக்குல்ல, அதன் அடிப்படையில் சப்ளைவை கம்மியாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைமண்டெல்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி வாண்டி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையாக அந்த படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கேன். அது கொண்டு போய் தன்னோட லாக்கரில் வச்சிரும். அப்போது மார்க்கெட்டில் டைமண்டோடைய அந்த புழக்கம் கம்மியாகும் பொழுது விலையும் அதிகமாகும், ரொம்ப அதிகமாகும். இதை தான் பிளட் டைமண்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிளட் டைமண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு நாட்டில் இப்படியாக இரத்த சகதியை உருவாக்கி அதன் மூலமாக கிடைத்த ஒரு வைரம், அதுதான் பிளட் டைமண்ட். அந்த நாட்டுக்குள்ள நேர்மையாக நடைபெற்ற ஒரு மைனிங், அதன் மூலமாக நேர்மையாக வரி கட்டி அதன் மூலமாக எங்கள் நாட்டுக்கு வந்து சேர்ந்து அந்த வரியில் கிடைத்த பணம் அந்த நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்து இப்படியான ப்ராசஸில் வரல. இது வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்தது. இந்த பிளாக் மார்க்கெட்டில் இந்த டைமண்ட் வந்து சேர்ந்ததற்காக பல உயிர்கள் அங்கே பலியாகி இருக்கு. அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து தொடர்ந்து நடக்கணுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த படம் விளக்கு. அதுதான் ரியாலிட்டியும் கூட. அதுதான் ரியாலிட்டி. அதுதான் ஆப்பிரிக்கா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.